Previous sum பார்த்துட்ருக்கோம். A river 2 meter deep and 45 meter wide is flowing at the rate of 3 km per hour. Then the amount of water that runs into the sea per minute ன்னு கேட்டிருக்காங்க. 2 மீட்டர் ஆழம் மற்றும் 45 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆற்றிலிருந்து நீரானது 3 கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் கலக்கிறதுனா கடலில் ஒரு நிமிடத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே ஆழம் அகலம் கொடுத்துருக்கனால நம்மளே அந்த ஆறு வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குதுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். ஓகேவா? அதில் அந்த மாதிரி ஷேப்பில் இருந்துட்டு கடலில் கலக்குது அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். அப்போ ஹெச் தான் ஆழம் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, பிரெத்து 45 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் லென்த்து கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடுனா நம்மளுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக இதில் டிஸ்டன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 1 ஹவரில் கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம லென்த்துக்கு பதிலாக அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இவ்வளோ தூரம் தானே அது இருக்கும், லென்த்தும் அது அவ்வளோ டிஸ்டன்ஸ் கலக்குதுன்னா அந்த லென்த்தும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 ஹவரில் வந்து 3 கிலோமீட்டராம். 3 கிலோமீட்டர் நான் மீட்டரில் மாற்றிக்கிறேன். அப்போ 3000 மீட்டர். இவங்க வந்து ஒரு மணி நேரத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் கேட்கும்போது ஒரு நிமிடத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு நிமிடத்துக்கு தான் அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போது இது 1 ஹவர் வந்து நம்மளுக்கு தெரியும் 60 மினிட்ஸு. 60 மினிட்ஸில் 3000 மீட்டரு அந்த தொலைவில் அந்த தண்ணி இருக்குது. இப்போ எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு தான் வேணும். அப்போ என்ன ஆகும், 1 மினிட்னால் இந்த 60 கீழே வந்துடும், 3000/60. ஓகேவா? இந்த 0 கேன்சல் ஆகிடும், 6ல் கேன்சல் பண்ணால் 15 வந்துருக்கு. அப்போது ஒரு நிமிஷத்தில் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து எல் வந்து எனக்கு 15 கிடச்சிருச்சு. இப்போது அவன் ஒரு நிமிஷத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு தான் கேட்குறாங்க. அப்போ நான் ஒரு நிமிஷத்துக்கு வேல்யூம் கண்டுபிடிக்கிறேன். கடலில் கலக்கிற வேல்யூம் தான் கேட்குறாங்க, அதை கண்டுபிடிக்கிறேன். வேல்யூமுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும், L/B/H. ஓகேவா? எல் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் 50, பியும் ஹெச் அவங்களே கொடுத்துருக்காங்க 2/45. மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 45 90, 90 × 50 4500 மீட்டர் க்யூப்னு வரும். ஏன்னா இது வந்து வேல்யூம் 4500 மீட்டர் க்யூப். சீர்சம் பார்த்துட்ருக்கோம். The ratio of the volume of the two cone is 2:3. Find the ratio of the radii of the height of the second cone is double the height of the firstன்னு கொடுத்துருக்காங்க. இரு கூம்புகளுடைய கன அளவுகள் விகிதம் கொடுத்துருக்காங்க. கூம்போட கன அளவுகளோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 1/3 πr²h. இங்கே 2 கூம்பு இருக்கனால ஃபஸ்ட் ஒன்று r1² h1 எடுத்துக்கிறேன். செகண்ட் வந்து 1/3 πr2² h2ன்னு எடுத்துக்கிறேன். அதோட ஆன்சரை கொடுத்துருக்காங்க 2:3, அதாவது 2/3. ஓகேவா? இந்த 1/3 பையும் இந்த 1/3 பையும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2ஆம் கூம்பு இருக்குது இல்லைங்களா, 2ஆம் கூம்போட ஹைட்டு அது வந்து முதல் கூம்பு ஹைட்டை மாதிரி 2 மடங்கு. அப்போ h2 வந்து பார்த்திங்கன்னா 2h1. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ என்னாகும், r1² h1 அப்படியே இருக்கட்டும். கீழே பார்த்தீங்கன்னா r2² வந்து 2h1. ஓகேவா? இப்போ இந்த h1ம் இந்த h1ம் கூட கேன்சல் ஆயிரும். அப்போ 2/3. அப்போ r1² / r2² வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4/3. ஓகேவா? இது கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஆரங்களின் விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்போ r1/r2 என்ன ஆகும், 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2 ஆகிடும், 3க்கு எடுத்திங்கன்னா √3 ஆகிடும். அவங்க இதை தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன, 2/√3, தட் இஸ் 2:√3. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த ஆன்சர் இங்கே இருக்குது, பி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சம் பார்த்துட்ருக்கோம். 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு உருளை வடிவ குழாய். ஓகேங்களா? ஒரு உருளை வடிவ குழாய் இருக்குது, அதோட விட்டம் கொடுத்துருக்காங்க. டி வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆரம் வந்து என்ன, 7 சென்டிமீட்டர்னு ஆயிரும். ஓகே, அந்த தண்ணி வந்து 15 கிலோமீட்டர் வேகத்தில் வருதான். ஓகேவா? அப்புறம் அதை வந்து ஒரு செவ்வக வடிவ தொட்டி, அதாவது செவ்வக வடிவ தொட்டினா கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கும். தொட்டினா நம்மளுக்கு கண்டிப்பாக 3Dயாக தானே இருக்கும். அப்போ அது கியூபாய்ட் ஷேப்பாக தான் இருக்கும். ஓகேவா? அதில் வந்து பார்த்துருக்கீங்கன்னா லென்த்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 50 மீட்டரு. பிரெத்து கொடுத்துருக்காங்க 44 மீட்டரு. அதில் 21 சென்டிமீட்டர் வர்றது போது எவ்வளோ டைம் ஆகும் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த 21 சென்டிமீட்டர் நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வந்து நம்ம ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாவே நம்மளுக்கு தெரியும் கன அளவு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம இதோட கன அளவு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்னில் ஸ்பீடுனா நம்மளுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இப்போது தண்ணி வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னா கண்டிப்பாக அதான் அதோட லென்த்தாக இருக்கும். கரெக்டாக? அதுதான் அதோட ஹைட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்போது h = d = இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஸ்பீட் இன்ட்டு டைமுன்னு கிடைக்கும்.
அப்போது ஸ்பீடு அவங்களே கொடுத்துருக்காங்க 15 கிலோமீட்டர்னு. அப்போது 15,000 எல்லாத்தையும் நான் மீட்டராக மாற்றிக்கிறேன். அப்போ இது 15,000 இன்ட்டு டைமுன்னு கிடைக்கும். ஓகேவா? இதான் ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எல்பிஹெச் எல்லாமே தெரியும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நான் வந்து எல்லாமே மீட்டர் இருக்கனால மீட்டரில் மாற்றிக்கிறேன். அப்போது ஆறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் மீட்டரில் மாற்றிங்கன்னா 7/100 மீட்டர்னு ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஹெச்சும் வந்து 21/100 மீட்டர்னு ஆகிடும். இப்போ எல்லாமே மீட்டரில் இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கனால வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இதுக்கு கியூபாய்டுக்கு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஈக்குவேட் பண்ணலாமா? 22/7, ஆர் வந்து 7/100 ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 15,000 இன்ட்டு மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 15,000 இன்ட்டு டைமுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எல் வந்து பார்த்திங்கன்னா 44 இன்ட்டு 50 இன்ட்டு 21/100. ஓகேவா? இந்த 0 கேன்சல் ஆயிரும். இது 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 2 டைமு, இது 3 டைமு, இது வந்து 7 கேன்சல் ஆயிரும். இது பண்ணிங்கன்னா 11 டைமு. நம்மளுக்கு டைம் தான் கேட்குறாங்க. அப்போ மீதிலாம் ஒரு செட் கொண்டு போயிடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 1 டைமு, இது 2 டைமு, இது பண்ணிங்கன்னா 22. ஓகேவா? அப்போ 22/21. கீழே வந்து இது 11 இன்ட்டு 7 இன்ட்டு 3, 3 7s are 21. அப்போ இது கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு 2 டைம். அப்போது டைம் பார்த்திங்கன்னா 2 கிடைக்கிது. அதாவது 2 ஹவர்ஸ். ஏன்னா மீட்டர் பை ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர். ஓகேவா? 2 மணி நேரம் ஆகும். டைம் வந்து 2 ஹவர்ஸ். சிறுசம் பார்த்துட்ருக்கோம். 6,160 மீட்டர் பரப்பளவு கொண்ட கூரையில் விழும் மழைநீர் வந்து 14 மீட்டர் விட்டம் மற்றும் 10 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை தொட்டியில் சேகரிக்கப்பட்டு இதனால் தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது எனில் கூரையில் விழும் மழைநீரின் உயரத்தை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி ஒரு கூரை இருக்கான். ஓகேவா? அதோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அது வந்து எதில் சேகரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருளை வடிவ தொட்டியில் சேகரிக்கிறாங்களாம். அந்த உருளை வடிவ தொட்டியிலோட விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் வந்து பார்த்திங்கன்னா விட்டம் வந்து 14 மீட்டரு. அப்போ ஆரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 மீட்டர்னு வரும். ஓகே. அப்புறம் 10 மீட்டர் உயரம்னு சொல்லியிருக்காங்க அதில். அப்போ ஹெச்சும் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர். இதில் வந்து இது முழுமையாக ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா இந்த இந்த பரப்பளவுன்னு சொல்லியிருக்காங்களா அதோட ஹைட்டு கேட்குறாங்க, மழை நீரின் உயரம். அப்போ என்னென்னா பரப்பளவுனா நம்மளுக்கு தெரியும் லென்த் இன்ட்டு பிரெத்து, அதோட வேலையை கொடுத்துருக்காங்க 6,160. உங்களை இன்னும் அந்த ஹைட்டு தான் நம்மளுக்கு ஹெச், அதை தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு அளவுலேருந்து இன்னொரு அளவுக்கு ஸ்டோர் பண்ணாவே நம்ம என்ன பண்ணுவோம், வால்யூம் தான் கண்டுபிடிப்போம். கரெக்டாக வால்யூம் தான் சேமாக இருக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா பார்த்திங்கன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இது வந்து எதுக்கு, இது வந்து ஸ்டோர் ஆகுது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு. அப்போ அது வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இது ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். இதில் லென்த்து பிரெத்தும் சேர்த்து 6,160 கொடுத்துட்டாங்க. ஹெச் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இது பை பார்த்திங்கன்னா 22/7, ஆர் வந்து 7 அவங்களே கொடுத்துருக்காங்க. 7 × 7 ஹைட்டும் கொடுத்துட்டாங்க 10. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த ஒரு 7 கேன்சல் ஆயிரும். எனக்கு ஹெச் தான் வேணும். அப்போ 22 × 7 × 10 / 6,160. இந்த ஒரு 0வும் கேன்சல் ஆகிடும். இது 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைமு, இதை பண்ணிங்கன்னா 5 டைமு, அப்புறம் 56 டைம் வரும். திரும்ப 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 28 டைம் வரும். இதை பண்ணிங்கன்னா 1/4ன்னு வரும். எனக்கு ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 1/4 மீட்டர்னு இருக்குது. ஏன்னா எல்லாமே மீட்டரில் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் ஆன்சரில் 1/4 மீட்டர்னு மீட்டரில் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. அப்போ இது வர சான்ஸ் கிடையாது, மீட்டர்னு வரும். அப்போ இது சென்டிமீட்டராக மாற்றிக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்னு. அப்போது இது 100/4 சென்டிமீட்டர்னு எழுதலாமா? ஏன்னா மீட்டர் நான் 100ன்னு மாற்றிட்டேன். அப்போ 100/4 சென்டிமீட்டர்னு வரும். அப்போ 25 சென்டிமீட்டர் தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இதை கேர்ஃபுல்லாக போடணுங்க. ஏன்னா மீட்டர் சென்டிமீட்டரை இந்த மாதிரி சம்மில் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். V is the volume of the cone of radius r and V1 is the volume of the cone. When the radius is doubled, then வாட் இஸ் த ஆன்சர்னு கேட்குறாங்க. கூம்பின் ஆரம் ஆர் என்றால் அதன் கன அளவு V. இது நம்மளுக்கு தெரியும். கூம்பின் ஆரம் ஆர்னு நம்மளுக்கு தெரியும். கன அளவு ஃபார்முலா வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கூம்பின் ஆரத்தை இரட்டித்தால், அப்போ ஆரை வந்து 2R பண்ணிட்டாங்கன்னா அதோட கன அளவு பார்த்திங்கன்னா V1. அப்போ என்ன பண்ணணும், ஆர் இருக்கிற இடத்துல 2R போடணும். அப்போ 1/3 பை, இப்போ ஆர் இருக்கிற இடத்துல என்ன போடணும், 2Rன்னு போடணும். 2R த ஹோல் ஸ்கொயர் ஹெச்னு போடணும். அப்போ இதை எப்படி எழுதலாம், V1 × 1/3 இந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். அப்போ 4/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு வருது. இப்போ இது எப்படி எழுதலாம், V1 1/3
4 எடுத்துகிட்டு மீதிலாம் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு எழுதிடலாமா. இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் வின்னு. அப்போ V1 வந்து எவ்வளோ 4V. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் த ரேஷியோ ஆஃப் வேல்யூ ஆஃப் 2 கோன் இஸ் 2:3, ரேஷியோ ஆஃப் த ரேடியோ ஆஃப் த பேசஸ் இஸ் 1:2, தென் ரேஷியோ ஆஃப் தர் ஹைட்ஸ் வில் பின்னு கொடுத்துருக்காங்க. இரு கூம்புகளின் கன அளவுகளோட விகிதம் பார்த்தீங்கன்னா 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களோட அடிப்பக்க ஆரங்களின் விகிதமும் கொடுத்துட்டாங்க. உங்களை வந்து உயரங்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. கன அளவு கூம்புக்கு நம்மளுக்கு தெரியும் 1/3 பை R1. இங்கே வந்து 2 இருக்கனால R1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். R1 ஸ்கொயர் H1. செகண்ட் வந்து 1/3 பை R2 ஸ்கொயர் H2ன்னு எடுத்துக்கலாமா. இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2/3ன்ட்டு. ஓகேவா. இப்போ இந்த 1/3 பையும் இந்த 1/3 பையும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா R1/R2ஓட வேல்யூயும் கொடுத்துருக்காங்க. என்ன 1/2. ஓகேவா. அப்போது இதை எப்படி எழுதலாம், இங்கே இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா. அப்போது R1/R2 ஸ்கொயர் வந்து என்ன போட்டோம், இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி போட்டிங்கன்னா இது 1/4ன்னு வரும். ஓகேவா. அப்போ 1/4/H1 H2 which is equal to 2/3. அவங்க உயரங்களின் விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ H1/H2 வந்து இந்த 4 இந்த சைடு வந்துச்சுன்னா 8 ஆகிடும். இப்போ இது 8 இது 3 ஆகிடும். அப்போ 8/3. இப்போ H1:H2ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:3. ஓகேவா. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். மெட்டாலிக் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 30 centimeters melted and recast into small sphere each of radius 2 centimeter. How many sphere can be obtained கேட்டிருக்காங்க. 32 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உலோக கோலத்தை உருவாக்கி 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோலமாக மாற்றினால் எத்தனை கோலங்கள் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாவே நம்ம என்ன ஃபார்முலா, வால்யூம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 1லேருந்து 2 மாற்றும் போது கண்டிப்பாக வால்யூம் தான் இருக்கும். அப்போ இங்கே என்னென்னா n இன்ட்டு ஸ்மாலாக இருக்கிற ஸ்பியர் தான் இருக்கும். கரெக்டாக. அப்போ அதோடது 4/3 பை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 4/3 ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும் 4/3 பை R3ன்ட்டு. இப்போ வந்து பெருசை வந்து சின்னதாக மாற்றுறாங்க. அப்போ எத்தனைன்னு தெரியாது, அதை தான் என்னன்னு வச்சுக்கிட்டேன். அந்த சின்னதோட ஆரம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது 2³. ஏன்னா இங்கே ஸ்மால் தான் இந்த சைடு வரும். ஸ்மாலை ஒரு என்னால் மல்டிப்ளை பண்ணும்போது தான் பெருசு கிடைக்கும். அப்போ 4/3 பை இப்போ பெருசாக இருக்கு இல்லையா, அந்த இதோடது வரும் 32 சென்டிமீட்டர் ஆரமாக தான் கொடுத்துருக்காங்க. 32 கியூப்னு வரும். ஓகேவா. இப்போ எனக்கு n தான் வேணும். அப்போது இந்த 4/3 பையும் இந்த 4/3 இன்ட்டு பை வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ n வேணும்னா 32 கியூபு டிவைடட் பை 2 கியூப்னு வரும். கரெக்டாக. 32 கியூப்னா என்ன அர்த்தம், 32 இன்ட்டு 32 இன்ட்டு 32. 2 கியூப்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஓகேவா. அப்போ என்ன அர்த்தம், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 16, இதை கேன்சல் பண்ணால் 16, இதை கேன்சல் பண்ணால் 16. ஓகேவா. அப்போ இதை 16 கியூபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 கியூப் வந்து 4096. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4096. என்பிசி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு வந்து 29,106 கன சென்டிமீட்டர். 3/2 பங்கு கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் அதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவே வந்து ஒரு கன அளவு தான். அதுலேருந்து 3/2 பங்கு. ஓகேவா. 3/2 பங்கு எடுத்துட்டு இன்னொரு அரைக்கோளம் செய்கிறாங்க. ஓகேவா. அந்த அரைக்கோளத்தோட ஆரம் தான் கேட்குறாங்க. அந்த அரைக்கோளம் தெரியாது, ஆனால் அரைக்கோளத்துக்கு கனல ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் 2/3 பை R3. இப்போ இந்த ஆரோட வேல்யூ தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த 2/3 இந்த 2/3 கேன்சல் ஆயிரும். இதை வந்து நம்ம 22/7 இன்ட்டு R3ன்னு எழுதலாமா. இது வந்து 29,106. எனக்கு R3 தான் வேணும். அப்போது இது 29,106 இன்ட்டு 7 டிவைட் பை 22. 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைமு, இதை பண்ணிங்கன்னா 2 டைமு, 71ல் 6 டைமு, அப்புறம் 4 டைமு, திரும்ப 6 டைம்னு வரும். திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1343ன்னு வரும். ஸோ இது க்யூபாக மாற்றணுன்றதுக்காக நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 3 டேபிளில் போடுங்க. 3 டேபிளில் போட்டிங்கன்னா இது 4 3s are 12, திரும்ப ரிமைனிங் வந்து 14, திரும்ப 4 இது 2 டேபிளில் கேன்சல் போடுங்க. 1323ங்க, சாரி 1323. ஓகேவா. 1323 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 3 டேபிளில் போடுங்க. 4 டைம்ஸு 4 டைம்ஸு 1 டைம்ஸு, திரும்ப 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 டைமு 14ல் திரும்ப 4 டைமு, அப்போது 21 7 டைம். ஓகேவா. திரும்ப 3 டேபிளில் போட்டிங்கன்னா 4 டைமு 9 டைம், அப்போ 7 இன்ட்டு 7 வரும். இப்போ R3 வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா
3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 7 இன்ட்டு 7 ஆல்ரெடி ஒரு 7 இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்? 3 7s are 21. அப்போது இதை 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21 எழுதலாமா? அப்போ ஆர் கியூப் வந்து 21 இன்ட்டு 21னா ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21. ஓகேவா? இப்போ ஆரோட வேல்யூ என்ன? 21 சென்டிமீட்டர். ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். த ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் கியூப் இஸ் 2:3. தென் த ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் அது ரேட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. கனச்சதுரங்களை பக்கங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கனச்சதுரன்றனால இந்த பக்கம் 1 இது பக்கம் 2ன்னு எடுத்துக்கிறேன். A1 A2ன்னு. ஸோ A1 / A2 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 2/3. உங்களை எல்எஸ்சி கேட்குறாங்க. ரேஷியோ ஆஃப் எல்எஸ்சி. அப்போ ஃபஸ்ட்டோட எல்எஸ்சி 2 கனச்சதுரம் இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நான் 4A1² எடுத்துக்கிறேன். செகண்ட் 4A2² எடுத்துக்கிறேன். இதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 4 கேன்சல் ஆகிடும். A1 நம்மளுக்கு தெரியும் 2, அப்போ 2². A2 வந்து 3, இப்போ 3². ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4:9. ஓகேவா? அப்போது புறப்பரப்புகளின் விகிதம் பார்த்திங்கன்னா 4:9 தான் சம்மோட ஆன்சர். ஓகே, சம் பார்த்துட்டு இருக்கோம். The radius of a spherical balloon increases 7 cm to 40 cm as air is being pumped into it. Find the ratio of volume of the balloon into the two cases. 7 cm ஆரம் கொண்ட கோளவடிவ காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 14 cm அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூன்களின் கன அளவு விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து ஒரு தடவை 7, இன்னொன்று 14ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காற்று செலுத்தப்பட்ட வாட்டி. இப்போ என்ன கேட்டுறாங்க? கனளவோட விகிதம் தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் கோலத்துக்கோட கனளவு ஃபார்முலா வந்து 4/3 πr3. ஓகேவா? ஸோ 2 கோலத்துக்கும் 2க்கும் உள்ள கனளவின் விகிதம் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 4/3 π. ஃபஸ்ட்டு R1 வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர். அப்போ 7³ கீழே வந்து பார்த்திங்கன்னா 4/3 π. இங்கே வந்து R பார்த்திங்கன்னா 14. ஓகேவா? இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இது 2 டிவைட் பண்ணணும். அப்போ இது கேன்சல் ஆயிரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா 7 × 7 × 7 இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா 14 × 14 × 14 இருக்கும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸு. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/8ன்னு வருது. அப்போது ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1:8. இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 1:8. ஓகேவா?